நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. பாத்தியாடி பார்த்தாலும் கணக்குல பாடுற இடமா அது வெந்த புல்ல வெடிய கொண்டாந்து வைக்கிறான். நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளில் இருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? நாம் தமிழர் கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்புதல்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன எப்படி புலம்புடுற ஆதா மீனாட்சி. மணப்பாட்டில் நடைபெறக்கூடிய அந்த பரதர் நல சங்கம் என்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் உறவுகள் சங்கமம் என்கிற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் பிரகாசம் பங்கேற்பதாக அந்த பத்திரிகை ஒன்று வெளியாகி இருக்கிறது. This is sudden surprise to me also. இந்த பத்திரிகையில் தனது பெயர் மற்றும் காளியம்மாள் பிரகாசம் என்கிற பெயரின் கீழ் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த பொறுப்பை போட வேண்டாம், சமூக செயற்பாட்டாளர் என்று போட்டுக்கொண்டு பத்திரிகை அச்சிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக, அதாவது மகளிர் அணியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய காளியம்மாள் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நாத்தாக்க பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பதற்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அடுத்த மாதம் தூத்துக்குடி மணப்பாட்டில் நடைபெறக்கூடிய அந்த உறவுகள் சங்கமம் எனும் நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளராக பங்கேற்க காளியம்மாள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்கும் நிகழ்வில் பங்கேற்று நாத்தாக்க காளியம்மாளும் ஒரே மேடையில் அந்த மேடையில் பங்கேற்க இருக்கிறார். அவர்கள் பெயர், அதாவது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் பெயர் கட்சியின் பொறுப்பு பெயர்களுடன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காளியம்மாள் பெயர் மட்டும் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எப்படிமா? அதான் நானும் கேக்குறேன், எப்படி சம்பந்தி உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் பெயர் சமூக செயல்பாட்டில் என குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன கொடுமை சார்! ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாகவே காளியம்மாள் கட்சியில் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டிருந்தார். அவரும் தொடர்ந்து எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் எங்கும் பங்கேற்காமல் ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில் தான் தொடர்ந்து அவர் கட்சியை விட்டு விலகிவிட்டார் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட்டு பத்திரிகை அச்சிடப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி எப்படி ஆரம்பிக்க போற, எங்க ஆரம்பிக்க போற? முடியாதுங்கிற கஷ்டம்தான். கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி என்பதால் நாத்தாக்க பொறுப்புடன் பெயரை அச்சிடவல் என காளியம்மாள் தரப்பில் விளக்கமானது சொல்லப்பட்டிருக்கிறது. எரிச்ச தாங்க முடியலடி. கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி என்பதால் தனது பெயர் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதாக காளியம்மாள் கூறுகிறார். என்னடா சிலிப்பு வேடிக்கையா இருக்கு. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. அது மட்டுமின்றி நாத்தாக்காவில் நீடிக்கிறார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை என்றும் சொல்லவில்லை, ஆம் என்றும் சொல்லவில்லை. இன்று, அதாவது நாத்தாக்காவில் நீடிக்கிறேனா இல்லையா, இந்த கடந்த 2 மாத காலமாக தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய இந்த தகவல்களுக்கெல்லாம் இன்று முழுமையான தெளிவான விளக்கத்தை தான் அளிப்பதாகவும் காளியம்மாள் கூறியிருக்கிறார். முருகா, எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது. என்னைக்குமே ஒரே பேச்சு தான், ஒரே மூச்சு தான். ஏன் கட்சி ஜெயிக்கணும். எந்த கட்சின்னு கேக்குறியா? ஏன் தங்கச்சி. திமுகவில் அவர் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவகாரம் வில்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது. விடவே கூடாது. முதற்கட்டமாக சில மாதங்கள் சமூக செயற்பாட்டாளராக செயல்பட்ட பின்னர் திமுகவில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தையும் சில கோரிக்கையின் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிக்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க, ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையின் காலம். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க.
என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போறாங்க. நான் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. கலருக்கு தெரியாது மச்சி. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அது முடியாது. அதுல ஒன்னும் கருத்தை நம்ம சொல்ல முடியாது. சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. போட்டி கொடுத்த, ஈரல் கொடுத்த, நல்லி எலும்பு கொடுத்த, கட்டுமஸ்தான பாடி, இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளையை வச்சிருக்கலாமேப்பா. ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா. இங்க இன்னொரு ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா. கருப்பே குசும்புக்காரன். இருப்பா திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. போ. இப்பயே தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லயும் தமிழ்வாதியார் இருக்காரா? யாரா நீ? யாரு யார கேக்குறேன்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லயும் தமிழ்வாதியார் இருக்காரா? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்ப அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. எல்லா ஸ்கூல்லயும் கேக்குறது. எத்தனை ஸ்கூல்ல வந்து வேக்கன்ட் இருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ல ஆசிரியர் வேக்கன்ட் இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஒரு சொல்ல ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா. ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இது எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம்? ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாது. கேக்குறாருல சொல்லுப்பா. எங்கேயுமே தெரியாது. யார் போய் கேளுங்க. இங்க கேளுப்பா, இங்க போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னைய கேக்குறதுக்கு அவன் லூசு பயலா? உன்னைய தானே கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேள்வியா இருக்காங்களே. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும். ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? எப்படிப்பா அப்படி அதுக்கு இல்ல ராசையா, அவனுக்கு கிடைக்காதடா. நார்க்கல்ல நண்பா அண்ணா, நாம 3 மொழி வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். 3வது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான் வந்து இந்த ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இங்க பாருங்க, நாம மும்மொழி கல்வி கொள்கையை வேண்டும் என்பது, மும்மொழி வேண்டும் என்பது, மும்மொழி வேண்டும் என்பது மும்மொழிகள்ல ஒரு தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது மொழியாக இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலயுமே நாம ஹிந்தி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஹிந்தி படிங்கன்னு சொல்லல. அந்த ஆளு சொல்றது உண்மையா? நீங்கள் 3வது ஒரு மொழியாக படிங்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 3வது மொழியை படிக்க வேண்டும். கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். 3வது மொழியை படிக்கலாம், எந்த மொழி ஒரு பள்ளியில வந்து மலையாளம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க, ஒரு மாணவர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. எது வந்து அதிகமா சொல்லிக் கொடுக்கப்படுதோ, எதுக்கு ஆசிரியர் இருக்காங்களோ அந்த மொழி. தேங்க்யூ. அதுக்காக தான் நாம பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துகிறது. அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி மூலியமாக பள்ளிகளில் அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்வி கொள்கையை ஆராய்ச்சி, ஏதோ நான் சொல்ல, மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க. பலதரப்பட்ட மக்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய அளவில் டெலிபரேஷன்ஸ், ஒரு பெரிய அளவில் கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. சரி அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாரு. நீங்க சொல்ற மாதிரி இப்ப 3வது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்லாம் படிச்சுக்கலாம்னு சொல்றீங்க. நாளைக்குள்ள ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை ஏதோ ஒரு சூழல்ல வந்து ஹிந்தி திணிக்கப்படாதா? விவரமா பேசுறேன். அதாவது ஒரு மலையாளம் படிக்க விரும்புறவங்களுக்கு மலையாளத்தை ஆசிரியர் இல்லை. இப்ப இந்த கேந்திர வித்யாலய பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்கள் இல்ல, சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருப்பது போல நாளைய தினம் வந்து ஹிந்தி மற்ற ஆசிரியர்கள் இல்ல, ஹிந்தி மொழிக்கான ஆசிரியர்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஹிந்தி மட்டும் தான் படிக்கணுங்கிற ஒரு சூழல் வந்து வராதுன்னு பாஜக வந்து உறுதி கொடுக்குமா? ஒரு சின்ன பேச்சை கேட்ட மாட்டிக்கிட்டேன். இப்பயே தமிழ்நாட்டுல
எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் வாத்தியார் இருக்காரா? ஏன் அப்படி புழுகனி பள்ளிக்கு பிறந்தவன? எல்லா ஸ்கூல்லையும் நான் கேட்கறது, எத்தனை ஸ்கூல்ல வந்து வேக்கன்ட் இருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ல ஆசிரியர்கள் வேக்கன்ட் இருக்காங்க? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அறிவிட்ட போது என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல்? ஐயோ, அதாவது முறையா நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம். நீங்க வந்து அப்ப நீங்க வந்து என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நீங்க என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க? ஒரு ஆசிரியரை, ஒரு மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்க பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போறீங்க? அப்ப நீங்க எதுக்கு, உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? என்ன அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல 2021 கோரிக்கை வச்சிருக்காங்க சார், தமிழ் ஆசிரியர்கள் நடத்தணும். உன்னை அசிங்கப்படுத்துனதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நான் சொல்றது தம்பி, நான் வந்து ஒட்டுமொத்தமான பள்ளிகள்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்கள்ல ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும். நன்றி. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. ஊரே மோடிய தேச விரோதின்னு கழுவி ஊத்திட்டு இருக்கு. இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புரிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? என்னது மோடிய தேச விரோதிங்கறாளா? பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. 2019 புல்வாமால அட்டாக் நடந்துச்சு. அதுல 42 ராணுவ வீரர்கள் உடம்பு செதறி செத்து போனோம். அன்னைக்கு கூட எங்க மோடிஜி ஷூட்டிங்ல இருந்தார். மேன் வர்சஸ் வைல்ட். வெக்கமே இல்லாத அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? அன்னைக்கு கூட இந்த உலகம் அவரை தேச விரோதின்னு சொல்லல. இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஏன் எங்க மோடிஜியோட ராமராஜ ஆட்சியில 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கு. அன்னைக்கு கூட இந்த உலகம் அவரை 10 தேச விரோதின்னு சொல்லல. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. ஏன் இந்த ஹெராயின் தெரியுமா? ஆமா, பயங்கரமான போதை பொருள். அது குடோன்ல இருந்து காணாம போயிருக்கு. அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் கோடி ரூபாய். உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு. அன்னைக்கு கூட மோடிஜி பதிலே சொல்லல. எப்படி துறப்பாரு? டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவார எடு. அதானி அத்திம்பேர் இருக்காருல்ல? ஆமா, எங்க அத்திம்பேர் தான். சொல்லு. அவருக்கு நிலத்தை தூக்கி கொடுத்திருக்காரு. அதுவும் அவர் தொழில் பண்றதுக்காக. என்னையா பயமுறுத்துற? தொழில் பண்றதுக்காக நிலத்தை கொடுத்த மோடிஜியேவா தேச விரோதின்னு சொல்ற நீங்க? எங்க கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? எங்க கொடுத்திருக்காரு சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல. பார்டர் எவ்வளவு முக்கியம். முக்கியம்தான். இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. as a சங்கியா நீங்க இதுக்கு என்ன முட்டு கொடுப்பீங்க? அதாவது அதானி அத்திம்பேர் தொழில் செய்யறதுக்காக நிலத்தை இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல எங்க மோடிச்சு கொடுத்துட்டார் இல்லையா? பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீயாடா நண்பே? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி. ஆக்சுவலா லைட்டா கொடுக்க போறீங்க போலயே முட்டு. அந்த பார்டர் இருக்கணும், இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அது கூட அகண்ட பாரதத்துல தான் வரும். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.